பாண்டியர்கள் என்ன ஜாதி? கல்வெட்டு கூறும் ஆதாரம் என்ன? இன்னைக்கு பல பேர் நாங்க தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான வீடியோக்களை பதிவேற்றிக்கிட்டு இருக்காங்க. பல்லர்கள் தான் பாண்டியன் படையில நின்று சண்டை போடுறான். அதுல வரக்கூடிய அதிவீர ராமபாண்டியனும் வரகுண ராமபாண்டியன்றவர் எங்களோட முன்னோர்கள். ஆனா பாண்டியர்களே தன்னை இந்த சாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல பாண்டியர்களுடைய உண்மையான சாதி என்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேரு காலிஸ். வீடியோ போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பாண்டியர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்களை முன்ன வச்சு நாங்க தான் பாண்டியர்களுடைய வம்சாவளியினர், நாங்க தான் அவர்களுடைய வாரிசு, பாண்டியர்கள் இந்த சாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான வீடியோக்களை பதிவேற்றிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, தமிழர்கள்ல தன்னோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இத சாதி அடிப்படையில் கொண்டு போய் ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு அது விபத்தாகி சண்டையாகி அப்பாவி உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. இது மட்டும்தான் உண்மையிலுமே வருத்தப்பட வேண்டிய ஒரு செயலா இருக்கு. அந்த காலகட்டத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்குறதுக்காக தான் உயிர் போயிருக்கு. அதாவது தன்னுடைய தமிழ் சமூகத்திற்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிர் போயிருக்கு. ஆனா இங்க கேவலமா சாதிக்காக உயிர் போகுது அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலுமே ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, இப்ப நம்ம பாண்டியர்களுடைய சாதி என்ன அப்படிங்கிறத அவர்களே வெளியிட்ட ஆதாரத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். இந்த தென்னகம் இருக்குல்ல, இந்த தென்னகத்தை யாரு ஆட்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சேர சோழ பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்றாங்க. இதுல ரொம்ப தொன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர்களை தான் சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம், இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆதாரத்தை வச்சு சொல்றாங்க. இவ்வளவு ஆதாரம் கிடைக்குது அப்படின்னா தாங்கள் என்ன மரபு அப்படிங்கறத எழுதாமலா போயிருப்பாங்க. அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றியும் சாதியோட வளர்ச்சியை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பாண்டிய மன்னனோட சாதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியும். நம்மளுடைய தமிழ் மொழி இருக்குல்ல, இந்த தமிழ் மொழி ஆய்வு பூர்வமாக எழுத்து முறையா பயன்படுத்தினது நம்மளுக்கு சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களாகவும் ஒரு கருத்தை வெளியே சொல்றதாகவும் முதல்ல நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட விஷயங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிடைக்குது. இந்த சங்க இலக்கியங்கள் இருக்குல்ல, இது என்ன சொல்லுது அப்படின்னா நிலங்களை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிக்குது. இதுல ஒரு சில பேர் 5 வகையா பிரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் 5 திணைகள் கிடையாது. பாலை நிலம் அப்படிங்கிறது பின்னால உருவானது தான். அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஆதாரத்தோட நம்ம நிரூபிச்சுவோம். இந்த நிலங்கள் இருக்குல்ல, இந்த நிலங்கள்ல குறிஞ்சியில வாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, இவங்கள வேடர் குலம் அப்படின்னு அழைச்சாங்க. முல்லை நிலத்துல வாழ்ந்தாங்கல்ல, இவங்கள ஆயர் அப்படின்னு அழைச்சாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயர் அப்படிங்கிறது சரியான விஷயம், ஏன்னா சங்க இலக்கியங்கள் அப்படித்தான் சொல்லுது. மருத நிலம் இருக்குல்ல, இங்க வாழ்ந்தவங்களை உழவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேளாண் செய்தவர்கள் பல்லர்கள் அழைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த தயவு செய்து யாரும் சாதிய ரீதியாக எடுத்துக்கிற வேணாம். ஆக்சுவலி சங்க இலக்கியங்களை அவர்களை உழவர்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. நெய்தல் நிலத்துல வாழ்ந்தாங்கல்ல, இவங்களை நுழையர் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியம் சொல்லுது. இந்த சங்க இலக்கியம் இருக்குல்ல, இந்த சங்க இலக்கியம் 4 நிலங்களை பிரிச்சு இங்க வாழக்கூடியவர்களை 4 பகுதி, அதாவது 4 குலங்களாக பிரிக்கிறத தவிர இங்க எங்கேயுமே சாதி அடிப்படையில் இல்லை. இவர்கள் அந்தந்த இடத்திற்கு தகுந்த குலங்களாக மட்டுமே பார்க்கப்படுறாங்க. இந்த சங்க இலக்கியத்துல 4 திணைகளாக, அதாவது 4 நிலங்களாக பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே வேட்டையாடும் சமூகமா தான் இருந்திருக்காங்க, வேட்டையாடும் சமூகமா தான் இருந்திருக்கும். இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. அதுக்கப்புறம் தான் நிலங்கள்ல இறங்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 வகை நிலங்கள் பிரியப்பட்டு அதுக்கப்புறம் 5வது நிலமும் பாலை நிலமும் பிரியப்பட்டுச்சு. ஸோ இங்கதான் அவங்க செய்யற தொழிலுக்கான குலங்கள் பெயர்கள் வைக்கப்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் தான் அரச வம்சாவளிகள் தோன்றுது. இந்த அரச வம்சாவளி தோன்றதுல எந்த இடத்துலயுமே சாதி அப்படிங்கறத குறிப்பிடல. சாதி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததற்கான ஆய்வுகள் ஆதாரங்கள் அன்றைக்கு வரையிலுமே தமிழர்களுக்குள்ள இல்ல. இதுக்கப்புறம் தான் சேர சோழ பாண்டிய அப்படிங்கிற ஒரு அரசு தோன்றுது. இதுல தங்களுக்குள்ள தங்களை உயர்வா காட்டிக்கிறதுக்காக ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வணிகம், உழவு செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் அதிகமாகுது. அதுல போட்டி பொறாமைகள் ஏற்படுது. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியான தொழில்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்த்தா உழவர்கள் உழுதுகிட்டு இருந்தாங்க, தச்சர்கள் தச்சு வேலை பண்ணாங்க, கடலுக்கு போறவங்க கடலுக்கு போனாங்க. இந்த மாதிரியான அவங்கவுங்க தனிப்பட்ட தொழில்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தொழில்கள் செய்யற வரையிலுமே சாதி இல்லை. ஏன் சாதி இல்லை அப்படின்னா இங்க அதாவது உழவு தொழில் செய்யற யாரா இருந்தாலும், இப்போ அப்பா உழவு தொழில் செய்யறாரு அப்படிங்கிறப்போ
மகன் உளவு வேலை பிடிச்சா பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவர் கடலுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா அவர் தச்சர் ஆகலாம். ஸோ ஒரே உறவுக்காரவங்க, ஒரே ரத்தத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த வேலை வேணும்னாலும் பண்ணிக்கலாம், அவங்கள அந்த பேரால அழைப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வலங்கை இடங்கை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு வருது. இதுல வலங்கை பிரிவுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வணிகர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் இருந்தாங்க. இடங்கை பிரிவுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் தொழில் செய்யறவங்க, இந்த மாதிரியான வலுவான தொழில் செய்யக்கூடியவங்க இருந்தாங்க. இந்த வலங்கை இடங்கை பிரிவு இருக்கு இல்லையா, இதுவரையிலுமே சாதி இல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக சண்டைகள் நடந்துச்சு தவிர சாதிகள் அடிப்படையில சண்டைகள் நடக்கல. நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சண்டையும் நடக்கல. பின்னால வரக்கூடிய ஒரு சில ஆய்வாளர்களாலையும் ஒரு சில தற்குறிகள்னாலையும் இது சாதி சண்டையாகவும் மத சண்டையாகவும் கலவரமாக எழுதப்பட்டதை தவிர உண்மையிலுமே இங்க சாதி சண்டை நடக்கல. இதுக்கப்புறம் இந்த சண்டை நடந்து எல்லாருமே ஒருதாய் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறாங்க. எல்லா தொழிலுமே முக்கியம் தான், எல்லாருமே சமத்துவம் தான் அப்படிங்கிறத பேசி முடிச்சிருக்காங்க. இதற்கான ஆதாரம் கூட பாண்டியர்களுடைய கல்வெட்டான மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டுல இருக்கு. இதுவரையிலுமே சாதிகள் இல்லை. அதாவது தமிழ் மன்னர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை அவர்களுக்கிடையில் சாதிகள் இல்லை. யாரு வேணாலும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். என்றைக்கு விஜயநகர பேரரசு நம்ம தமிழகத்துக்குள்ள வருதோ அன்னைக்கு தான் செய்யற குலங்களை வச்சு செய்யற தொழில்களின் அடிப்படையில் அவங்களே சாதியாக மாற்றப்படுது. முன்ன நம்ம தமிழ் மன்னர்களுடைய காலத்துல தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தச்சர் வேலை செய்யறவங்க கடல் தொழிலுக்கு போகலாம், அவங்கள கடல் வேலை பார்க்கறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உழவு தொழிலுக்கு போகலாம், அவங்கள உழவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனா விஜயநகர பேரரசுக்கு அப்புறம் தான் அவங்க செய்யக்கூடிய தொழில்களுக்கு ஏற்ப சாதிய அடிப்படையில பிரிச்சு வச்சாங்க. அதாவது உழவு தொழில் செய்யறவனுடைய மகன் உழவு தொழில் தான் செய்யணும், அவனுடைய பையன் உழவு தொழில் தான் செய்யணும், வேற தொழில் செய்ய போகக்கூடாது. அப்படி வேற தொழில் செய்ய போனாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க உழவு தொழில் செய்யற சாதி. அது மாதிரி தான் கடல் தொழில் செய்யறவங்களும் சரி, போர் செய்யறவங்களும் சரி, இப்படி அவங்கவுங்க வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிற குலத்தொழில் முறை இருக்குல்ல, அதை இவங்க தான் உருவாக்குறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விஜயநகர பேரரசு காலத்துல வேணா சாதிய ரீதியான பிரிவினைகளை தமிழர்கள் மத்தியில செலுத்தி அவங்களை பிரிச்சு வச்சிருப்பாங்களே தவிர சாதி அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்காரு. இந்த சாதி பெருமளவுல படர்தாமர மாதிரி வளர்ந்து இன்னைக்கு அதுல பல சண்டை சச்சரவு பல பேர் அடிச்சுக்கிட்டு சாகுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களாகிய யாருக்குள்ளேயும் சாதி இல்லை. அதே மாதிரி அப்ப வாழ்ந்த அரசர்கள் யாருக்கும் சாதி இல்லை. தாங்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்த சாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு அரசர்களும் தெரியப்படுத்தியிருக்காங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற மாதிரி சமூக ரீதியான எந்த ஒரு கட்டமைப்பும் அந்த காலகட்டத்தில் இல்லை. இந்த பெயர்கள் எல்லாமே அவங்கவுங்க செஞ்ச வேலைக்கான பெயர்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் எங்கே போய் தேடினாலும் தமிழ் மன்னர்களுடைய சாதியை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ள சாதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லை. ஸோ இவர்களை வச்சு சாதி அடிப்படையில் அடிச்சுக்காம தயவு செய்து நம்ம தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே தமிழர்கள் சாதின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கிட்டு இருந்து வரக்கூடிய தெலுங்கர்களும் சரி மற்றவங்களும் சரி இன்னைக்கு தமிழர்களை அடிமைப்படுத்தி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கர்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க சினிமா துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல அதிகபட்சம் தமிழர்கள் இருக்க மாட்டான். மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கர்கள் தான் இருப்பான். அதனால தான் தமிழர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் சீக்கிரமா கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி இங்க எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதிகபட்சமாக தமிழர்கள் அல்லாதவர்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய முக்காவாசி பேர் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் தமிழர்கள் அப்படிங்கிறவங்க சுரண்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு வீறு கொண்டு எழுவார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எந்த மன்னர்களும் எந்த சாதியின் அடிப்படைக்கு கீழேயும் போவதில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல உறுதி செஞ்சுக்கிறேன். நன்றி.